பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தோட காவல்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சுரேஷ் சலைவோட 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவு அப்படிங்கிறது நிறைவடைய போகுது. இப்படியான பின்னணியில அதை இன்னும் 90 நாட்களுக்கு நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தடுப்பு காவல் உத்தரவை நீட்டிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சுரேஷ் சலைவோட மனைவி மறுபடியும் பதட்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்பா இன்னைக்கு நாள்ல என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அரசு புலனாய்வு பிரிவோட முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை, எங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள்ல ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லலாம். இவரை சிஐடியில தடுத்து வச்சு விசாரணைகள் நடந்துகிட்டு வருது. இவருடைய 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு அப்படிங்கிறது நிறைவடைய போகுது. இப்படியான பின்னணியில அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் 90 நாட்களுக்கு இவருடைய தடுப்பு காவலை நீட்டிக்கணும், இவர்கிட்ட விசாரணைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடுப்பு காவலை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது. எங்களுக்கு தெரியும், சுரேஷ் சலே என்னதான் சிஐடி தடுப்பு காவலில் இருந்தாலுமே கூட இவர் ஒரு உண்ணாவிரதத்தை சிஐடி தடுப்பு காவலில் இருக்கும்போது ஆரம்பிச்சாரு. அது எதுக்காக ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னா, அவரை பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே இருந்து நீக்கணும், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே அவரை தடுத்து வச்சிருக்க கூடாது அப்படின்னும், அதை தாண்டி அவருக்கு சிஐடிக்குள்ள நிறைய சித்திரவதைகள் நடக்குது. இந்த சித்திரவதைகளுக்கு எதிராகவும் தான் அவர் அவருடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. யார் என்ன போய் சொல்லியிருந்தாலும் கூட அவர் அவரோட உண்ணாவிரதத்தை கைவிடலை. அதுக்கப்புறம் இவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டாரு. சாதாரணமா இவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு இருந்தாலுமே கூட இவர் உணவை உட்கொள்ள மறுத்தாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஆதரவா வெளியில பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. முக்கியமா எங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரு இடத்துல ஒன்று கூடி சுரேஷ் சலைவுக்காக குரல் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இனவாத ரீதியாகவும் பல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல சட்டத்தரணிகளை சந்திக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கும் சுரேஷ் சலைவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சுரேஷ் சலை மறுபடியும் உணவு உட்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவர் ஒரு இருதய சிகிச்சைக்காக இன்னுமுமே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில தீவிர சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு வர்றதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் இவருடைய தடுப்பு காவல் முடிவடைஞ்சு இவருடைய தடுப்பு காவலை நீட்டிக்கிறதுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிகாரிகளோட இந்த நடவடிக்கைக்கு சுரேஷ் சலைவோட சட்டத்தரணிகள் இப்போ கடுமையான எதிர்ப்பு வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அன்னைய நாள்ல இருந்தே இந்த சுரேஷ் சலைவோட விஷயத்துல கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருந்த பின்னணியில இப்போ இந்த தடுப்பு காவல் உத்தரவை நீட்டிக்கிறதுக்கும் மறுபடியும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட மோசமான இதய நோய் நிலைமையை கருத்திலேயே கொள்ளாம மறுபடியும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தடுப்பு காவலை நீட்டிக்கிறது அப்படிங்கிறது விசாரணை அதிகாரிகளோட உள்நோக்கம் தொடர்பா பல சட்ட ரீதியான கேள்விகளை எழுப்புது அப்படிங்கிறது தான் சுரேஷ் சலைவோட சட்டத்தரணிகள் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. மிக முக்கியமா அரசாங்கத்தோட இப்ப அண்மைய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செஞ்சுட்டு புதிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தடுப்பு காவலை நீட்டிக்க முயற்சி செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான் சட்டத்தரணிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காரணமாகவும் இருக்கு. சுரேஷ் சலை வைத்தியசாலையில இருக்கும் போது அவருக்கு நடத்தப்பட்ட தீவிரமான மருத்துவ பரிசோதனைகளோட அடிப்படையில உயிருக்கு ஆபத்தான முறையில அவருடைய இதய துடிப்புல கடுமையான கோளாறுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கப்புறமா அவருடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக அதிநவீன கருவிய இதயத்துல பொருத்தக்கூடிய ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சையும் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் அண்மையில வெளியாகி இருந்தது. இதயத்துல இந்த மாதிரி உபகரணம் பொருத்தப்பட்ட ஒரு நோயாளியை மறுபடியும் சாதாரண காவல் அறையிலையோ அப்படி இல்லைன்னா சிஐடி விசாரணை காவல்லையோ வைக்கிறது அப்படிங்கிறது அவரோட உயிருக்கு ஒரு நேரடி ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவரோட குடும்பத்தில் இருக்கவங்களும் இப்போ கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியான பின்னணியில எங்களுக்கு தெரியும், சுரேஷ் சலைவோட மனைவி மறுபடியும் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு நேரடியாகவே எழுத்து மூலமா ஒரு கடிதத்தை
அனுப்புறாங்க. கடிதம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு முறையீடு அப்படின்னே சொல்லலாம். அந்த கடிதத்துல அவங்க முக்கியமான முதன்மையான பல அம்சங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல முதலாவதா இந்த விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னா, என்னோட கணவரோட தடுப்பு காவல் காலத்தை இன்னும் நீட்டிக்காம அவரை நீதிமன்ற கண்காணிப்புல விளக்கமறியல் காவலுக்கு மாத்தணும், அதாவது ரிமாண்ட் கஸ்டடிக்கு மாத்தணும் அப்படிங்கறதான் அவங்க முன் வச்சிருக்க முதன்மையான கோரிக்கை. அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வெறுமனே காவல் நிபந்தனை தொடர்பான விவகாரம் கிடையாது, ஒரு மனிதனோட அடிப்படை வாழும் உரிமையோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமான பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சட்டப்பூர்வமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு விசாரணைக்கும் தடையாவோ அப்படி இல்லைன்னா தாமதத்தை ஏற்படுத்துறதோ எங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு நோக்கமுமே இல்லை. நீதிமன்ற கண்காணிப்புல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா விசாரணைகளுக்குமே முழுமையான ஒத்துழைப்பை வழங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்க கடிதத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதன்மையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தோட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபரோட உடல்நல பாதுகாப்பையும் சட்டத்தோட முறையான நடைமுறையும் சமநிலையோட பாதுகாக்கக்கூடிய வகையில ஜனாதிபதி ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடிதத்துல கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நாட்டோட தேசிய பாதுகாப்பு தொடர்பான விசாரணைகளை தடையே இல்லாம முன்னெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு விசாரணை அமைப்புகளுக்கு இருக்கு. அதை தாண்டி இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கு. மறுபக்கம் விசாரணையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சந்தேக நபர்களுக்கும் மருத்துவ சிகிச்சையும் உயிரை பாதுகாக்கக்கூடிய உரிமையும் அரசியலமைப்பு ரீதியா உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்கு. இப்படியான பின்னணியில சுரேஷ் சலைவோட தடுப்பு காவல் நீட்டிக்கப்படுமா, அப்படி இல்லைன்னா ஜனாதிபதியோட தலையீட்டுக்கு கீழே அவர் நீதிமன்ற கண்காணிப்புல விளக்கமறியலுக்கு மாற்றப்படுவாரா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுரேஷ் சலைவோட தடுப்பு காவல் விவகாரத்துல அரசாங்கமும் நீதித்துறையும் எடுக்க போற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய பின்னணியில இது இன்னொரு திருப்பமா அமையுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.